வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. ஜோஹர் துங்கு மக்கோத்தா சொன்ன கருத்தில் என்ன தவிர உண்மையை உணர்ந்த மக்களுக்கு அது சரியான கருத்து. மக்கள் கருத்து. ஜோஹர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது எனும் தோரணைகள் ஜோஹர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் கருத்து தெரிவித்திருந்தது. உண்மையை விரும்பும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதுதான் உண்மை என மக்கள் கருத்து தெரிவித்தனர். துங்கு மக்கோத்தா தமது வெளிப்படையான கருத்தை தெரிவித்தார். இந்நாட்டில் கருத்து சுதந்திரம் இருப்பதால் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். அது சுல்தானாக இருந்தாலும் கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது என அதே நெட்டிசன்கள் கருத்து கூறியிருப்பதாக டிஎம்ஜி கருத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கருத்துரைத்தனர். அரசியலில் ஒருவருக்கு வேண்டியவர்கள் கண்டிப்பாக அவரை சார்ந்து பேசுவார்கள், இது இயல்பு. ஆனால் உண்மையை பேசுபவர்கள் உண்மை நிலவரங்களை கண்டவர்கள் உண்மையைத்தான் சொல்வார்கள். ஆகையால் டிஎம்ஜி சொன்னது 100க்கு 100 உண்மை என்று மக்கள் குறிப்பிட்டனர். ஒரு தலைவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசு குடும்பத்தையே கேலி பேசுவதா சரியாக என்பது சம்பந்தப்பட்டவருக்கே வெளிச்சம். ஒரு விவகாரத்தை ஒரே கோணத்தில் பார்த்தால் இப்படித்தான், அதனை பல கோணங்களில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என மக்கள் கருத்து தெரிவித்தனர். இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன சாதனை செய்தார்கள், மித்ரா நிதியை எப்படி மக்களுக்கு வழங்கலாம் எனும் சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் ஆலயம் மடிக்கணினி என்று வழங்கி நிதியை முடித்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இந்திய சமுதாயத்திற்கு இன்னும் 100 ஆண்டுகள் வந்தாலும் உருமாற்றம் கிடைக்காது என மக்கள் தெரிவித்தனர். மூவார் நகரில் நடைபெற்ற பாட்காஸ்ட் பால் சாந்தாய் பத்தாங் நிகழ்ச்சியில் ஜோஹர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் வெளியிட்ட ஒரு கருத்தில் மத்திய அரசாங்கத்தை சாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.